கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது அத்தாலியாள். அத்தாலியாள் என்றால் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவள் என்று பொருள். இவள் இஸ்ரவேலின் ராஜா ஆகாபுக்கும் ஆகாபை ஆட்டி படைத்த அவன் மனைவி எசபேலுக்கும் பிறந்த மகள். இவளை பொல்லாத ஸ்திரீ என்று 2 நாளாகமம் 24:7 கூறுகிறது. தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்ற பழமொழிக்கு ஏற்றபடி அவளுடைய தாய் எசபேலின் அத்தனை தீய குணங்களும் அவளிடம் காணப்பட்டது. இவள் உம்ரி ராஜாவின் பேத்தி, ஆகாப் ராஜாவின் குமாரத்தி, யோராம் ராஜாவின் மனைவி, அகசியா ராஜாவின் தாய். அது மாத்திரமல்ல, அவளே இஸ்ரவேலுக்கு ராணியாயிருந்து 6 வருடம் ஆட்சி செய்தாள். யூதாவிலும் இஸ்ரவேலிலும் அரசாட்சி செய்த பெண் ராணி இவள் மட்டுமே. உலக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ராஜ மேன்மைகள் பெற்ற அவளது வாழ்க்கையோ சீர்கெட்டதாக இருந்தது. தேவனுக்கு உகந்ததாக இல்லை. இஸ்ரவேலின் ராஜா ஆகாபும் யூதாவின் ராஜா யோசபாத்தும் கொண்ட சுமூகமான உறவுகள் காரணமாக இவளுக்கும் யோசபாத்தின் மகன் யோராமுக்கும் திருமணம் நடந்தது. இவர்களது திருமணம் யூத ராஜ்யம் முழுவதும் விக்கிரக வணக்கத்தை பின்பற்ற சாத்தான் ஏற்படுத்திய திட்டம் என்றால் மிகையாகாது. அத்தாலியாள் மேசியா தாவீதின் வம்சத்தில் உதிக்காதபடிக்கு தாவீதின் வம்சத்தை வேரோடு அழிக்கும் பிசாசின் கையாளாயிருந்தாள். ஆனாலும் வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்தார். இவளது மகன் அகசியா நாட்டை ஆட்சி செய்யும் போது அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழியில் நடந்தான். அவன் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அத்தாலியாள் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள் என்று வேதம் கூறுகிறது. 2 நாளாகமம் 22:3. அத்தாலியாள் தன் குடும்பத்தையும் நாட்டையும் அழிவுக்கு நேராய் நடத்தி சென்றாள். தன் மகன் இறந்தபோது மகனை இழந்த துக்கம் இல்லாமல் ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். 2 ராஜாக்கள் 11:1. யாவரையும் கொலை செய்யும்படியான கொலைவரி அவளிடம் இருந்தது. தன் சொந்த பேரப்பிள்ளைகளை கொலை செய்கிறோம் என்ற உணர்ச்சி கூட அவளிடம் காணப்படவில்லை. பதவி வெறி அவளுக்குள் ஆழமாக இருந்தது. தன் மகன் அகசியாவின் மரணத்திற்கு பின் 6 வருடங்கள் யூதாவை அரசாண்டாள். தன் ஆட்சியில் மக்கள் யெகோவா தேவனை சேவிப்பதை அகற்றி பாகால் வணக்கத்தை புகுத்தினாள். அவளுடைய தாய் எசபேலின் குணங்கள் அப்படியே அவளிடம் உருவெடுத்து ஆடியது. அவளது பேர பிள்ளைகள் கொல்லப்படும் போது அகசியாவின் மகன் 1 வயது நிரம்பிய யோவாஸ் யோசேபால் அகசியாவின் சகோதரி யோய்தா என்ற ஆசாரியனின் மனைவி மூலம் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டான். கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணினபடி அவன் சிங்காசனத்தில் இருக்கும்படியான ஒரு ராஜா உருவாக்கப்பட்டான். யோவாஸ் 7ஆம் வயதில் ராஜாவாக பட்டம் சூட்டப்பட்டான். அப்போது அத்தாலியாள் துரோகம் துரோகம் என்று கத்தினாள். அவள் செய்த அநியாயத்தை விட இதில் கூடுதல் துரோகம் ஒன்றும் இல்லை. பேர பிள்ளைகளை கொன்று தகுதியற்ற வகையில் பதவியில் அமர்ந்து பாகாலின் கோவில்களால் தேசத்தை தீட்டாக்கியது மட்டும் அவளுக்கு நல்லதாக தோன்றியது. அவள் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனையை அனுபவித்தாள். அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கும் வழியில் பட்டயத்தால் கொல்லப்பட்டாள். தான் விதைத்ததை தானே அறுத்தாள். எசபேல் தன் கணவனுக்கு துராலோசனை கூறியவள். இவள் மகள் அத்தாலியாள் தன் மகனுக்கு துராலோசனை கூறினாள். அழிவுக்கு நேராய் குடும்பத்தையும் நாட்டையும் நடத்தி சென்றவர்கள் இப்பெண்கள். நீதிமொழிகள் சொல்லுகிறபடி தாயும் மகளும் புத்தியாயிருந்து வீட்டை கட்டாமல், புத்தி இல்லாமல் தங்கள் வீட்டையும் பிள்ளைகளையும் நாட்டையும் அழிவுக்கு நேராய் நடத்தி அழித்து போட்டார்கள். தீமையை விட்டு விலகுவது அவர்களுக்கு அருவருப்பாய் இருந்தது. தீமையை வெறுக்காததால் அவர்களிடம் கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லை. தீமையை விதைத்ததால் கொல்லப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு இடமளிக்க வேண்டிய இருதயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடாமல் கர்த்தரை சொந்த இரட்சகராய் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு புத்தியுள்ள ஸ்திரீயாய் தீமையை விட்டு விலகி குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான தாயாகவும் கணவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும் மனைவியாகவும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளர்ப்போம். எசபேல் அத்தாலியாள் என்ற இந்த பெண்களின் தீய செயல்களும் அவர்களது மரணமும் நமக்கு எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. விழித்திருந்து செயல்படுவோம். கர்த்தருக்கென்று சந்ததிகளை ஏற்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.